நகைச்சுவை அரசி மனோரமாவோட உங்களுக்கு எப்படி இருந்தது நட்பு? ஆச்சிமா வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ராஜாத்தி ரோஜாக்கிளின்னு ஒரு படம் பண்ணோம் கம்பமில் போயிட்டு. அப்போல்லாம் ஆச்சிமா தான் சுகுணாக்கா சமைப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஏய் அவளுக்கு இது பண்ணி கொடு அது பண்ணி கொடுலாம் சொல்லுவாங்க. நல்ல பாண்டிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க முடியாதப்போ கூட நான் ஒரு 2-3 வாட்டி போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்கள. ஏறக்குறைய 35-40 வருஷம் ஆச்சு நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்து. நீங்கள் அப்போ பார்த்த சினிமாவும் இப்போ பார்த்த சினிமாவும் எப்படி இருக்குது? அது வந்து ஒரு கோல்டன் பீரியட் சார். அது வந்து ஒரு யூனிட்டின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் எத்தனை ஷூட்டிங் வந்திருப்பீங்க ராதாவை பார்க்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற எங்களையும் பார்ப்பீங்க. என் டேட் இருக்கான்னு கேட்பீங்க. அது அந்த டேட்டில் அந்த அம்மா இல்லை, நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து ஒரு ஃபேக்காக இருக்குது. அந்த ஒரு சந்தோஷம் இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோம், எனக்கு சத்யராஜன், விஜயகாந்தன், மோகன், சுரேஷ், பிரபுன்னு அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் நாங்கள் மிங்கிள் பண்ணியிருப்போம். இப்போ கேளுங்களேன், அவங்கள கேட்குறதுக்கு அவங்க மேனேஜர்கிட்ட பேசி ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அந்த பாண்டிங் இல்லை. ஆனால் இப்போ பிரம்மாண்டம் ஓவராக இருக்குது. அண்ட் இப்போ டைரக்டர்ஸோட தாட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது இல்லைங்களா? கதைகள் புதுசாக இருக்குது, கதைக்களம் புதுசாக இருக்குது, டேக்கிங்ஸ் புதுசாக இருக்குது. இது வேறு ஜோனர்.